ஏசுநாத ஓடி போயிடு 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 அக்னி இருக்கிறேன் சாம்பலாக்க போ போ ஏசுநாத விடுங்க அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் இருக்கும். இயேசுனால எல்லா கட்டுகளும் இருக்கும். வயிற்றுக்கிற கட்டலாகட்டும், எத்தனை மை வச்சு செஞ்சிருக்கிற கட்டலாகட்டும், எதிர சாப்பாட்டை கொடுத்த கட்டு, ஸ்வீட்டை கொடுத்த கட்டு, எல்லா கட்டலாகட்டும், எல்லா கட்டாகட்டும், வயிற்றுக்கிற கட்டலாகட்டும், வயிற்றுக்கிற கட்டலாகட்டும், இயேசுநாத வயிற்றுக்கிற கட்டலாகட்டும், இயேசுநாத வயிற்றுக்கிற கட்டலாகட்டும். வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வா. இவரை அபகரிக்கணும், கட்டலாக்கணும், ஊரை விட்டு போட வைக்கணும். பண்ணப்பட்ட கட்டலாகட்டும். ஊரவாலவா கபரவலா சூரிவி கபரவா சூரிவி கபரவா கபரவல வீரவலவா கபரவலவா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டையும் உடைக்கிறேன். இயேசுநாத 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 எல்லா கட்டையும் உடைக்கிறேன். ஓடி போயிடு 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 போயிடு. வீட்டுக்குள்ளே இருக்கிற கட்டெல்லாம் உடைக்கிறேன். வீட்டில் இருக்கிற கட்டெல்லாம் உடைக்கிறேன். வீட்டில் இருக்கிற கட்டெல்லாம் உடைக்கிறேன். வீட்டில் இருக்கிற கட்டெல்லாம் உடைக்கிறேன். ஓடி போ 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 போ. வீட்டிலேயே செஞ்சு வச்சுருக்கையா, அதனால தான் வீட்டில் கூட நிம்மதியாக இருக்குங்க. வெளியே நல்லா இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே போனீங்க தலை இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் அங்கே தான் இருக்குது. அதனால உங்களை வந்து மென்டலாக இருக்கணும், வீட்டை விட்டு வெளியேற்றணும், எங்கேயாவது ஓடி போயிடலாம், அப்படி செத்து போயிடலாம், இப்படி பல வகையில் உங்களை யோசனை இருக்கும். ஒரு நிலைப்பாடு இல்லை, இல்லை ஒரு நிலைப்பாடு இல்லை உங்களுக்கு. ஒரு நேரம் இருக்கும்போது ஒரு நேரம் இல்லை. ஒரு நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு நேரம் எதுக்கு வாழணும், எல்லாம் செத்துடலாம், எல்லாம் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலைகளாக இந்த மாதிரி இருக்குது. காலையில் எழுத முடியாது, அச்சு போட்ட மாதிரி இருக்கும். காலையில் எழுதும்போது அச்சு போட்ட மாதிரி இருக்கும். கை காலம் அவசரப்படுறது, எல்லாம் தலையாடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சாப்பிட்டா கூட சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். நல்லா இருக்கும். அவங்கள பற்றி அவர் எதுவுமே வந்து சொன்னேன். அவர் ஒரு கூட்டு வர போகிறோன்னு சொல்லலை. என்ன சொல்கிறேன், வீட்டில் இருக்கு. அதனால் என்னன்னா அபகரிக்க பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது உருவம் வந்து உங்கள் மனைவி உருவம் அந்த மாதிரி ஏதாவது வருவாங்க, கனவுல ஏதாவது வருவா, கனவுல எதுவும் வந்துருக்குல்ல. சரி, உங்களுக்கு தொகுப்பாண்டி செஞ்சுட்டாங்களா, உங்கள் மேலே கேஸ் போட்டுருப்பாங்க. இவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஐயா ஏதோ தூங்கும்போது காலை வந்து சுரண்டுமா, காலை வந்து சுரண்டும் போது திரும்பி பார்த்தாக்க எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படியே படுத்து தூங்கணும்னா அப்படியே ஓன மாதிரியே ஒரு மேலே வந்து ஏதாச்சுன்னா டப்புனு ஏஞ்சி வந்து அட்டினா எடுத்து பொத்துன்னு விடுவோம். அது என் கையில் மோதுறது தெரியும், என் கையில் மோதி அந்த உழலுக்கு மட்டும் எனக்கு தெரியும். அதான் வீட்டில் ப்ரேயர் வச்சுருக்கோம். உப்பலூர் தான் ஐயா. புதுப்பாக்கமா, புதுப்பா அந்த போகிற வழியில் முதல்ல. ஆமாம் ஐயா, முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு ரோடு இருக்குது. ஆமாம் ஆமாம், லெஃப்ட்டில் ஒரு ரோடு உள்ள போகுதுல்ல. இல்லை இல்லை, மெயின்லேயே தான் இருக்குது. அப்படியே ரோட்லேயே ஸ்கூலு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் அதே தானே, அதே தான். இவர் வந்து எப்போவும் ஞானஸ்தானம் எடுத்துருக்க வேண்டியவர். இவரை வந்து அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்குள்ளே இருக்கிற அந்த கட்டுகள் வந்து விடலை. அவர் ஆண்டூருக்குள்ளே கிட்டி சேர்றதுக்கு விடவே இல்லை. நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டேன். கூட யாரும் அப்பா அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மாவுக்கும் தேவை பண்ணேன். சரி, அடுத்த முறை நான் வரும்போது அடுத்த வாரம் வரணும்னா ஒரு வாரம் தான். இல்லை, நான் கண்டிப்பாக அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நான் அவரை கூப்பிட்டு வந்துடுறேன். வந்தால் தான் அவர் வந்து சூப்பராக